Hi friends, welcome to Boost of Life channel. நமக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஒயிட் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு அரை கப் அளவு தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, 5 சின்ன வெங்காயம், அப்புறம் 5 பூண்டு பல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் உடைச்ச கடலை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, ஒரு பட்டை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகு, சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உடைச்ச கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் சில்லை போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சால்னா நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். இது டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கிராம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, புதினாவெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கிடுச்சு. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் ஒரு வாட்டி உப்பு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வந்தப்புறம் இறக்குனா போதும். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு சால்னா ரெடி ஆயிடும். இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு ஒயிட் சால்னா ரெடி ஆயிடுச்சு. நான் இதை தோசைக்கு தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். இது வீட்டில் காய்கறி இல்லாத போது டக்குன்னு ஒரு 5 to 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.